டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி புதுடெல்லி. செகண்ட் கொஷின். மத்திய அரசில் பெயரளவில் அதிகாரம் பெற்ற தலைவர். மத்திய அரசில் பெயரளவில் அதிகாரம் பெற்ற தலைவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். தேர்ட் கொஷின். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஃபோர்த் கொஷின். குடியரசுத் தலைவர்களை அவர்கள் பதவி வகித்த ஆண்டுடன் சரியாக பொருத்துக. சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், APJ அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல். 1992, 97, 1997, 2002, 2002, 2007, 2007, 2012. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. ஃபிஃப்த் கொஷின். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி திரௌபதி முர்மு. சிக்ஸ்த் கொஷின். குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 72. செவன்த் கொஷின். குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர். எய்த் கொஷின். அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 61. நைன்த் கொஷின். 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்சநீதிமன்ற நீதிபதி. 1969ஆம் குடியரசுத் தலைவராக 1969ஆம் குடியரசுத் தலைவராக அந்த ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்சநீதிமன்ற நீதிபதி. ஆப்ஷன் ஏ M ஹிதாயத்துல்லா. 10th கொஷின். குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரின் பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்? குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரின் பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்? ஆப்ஷன் பி 6 மாதம். 11th கொஷின். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது. ஆப்ஷன் பி அமைச்சரவை. 12th கொஷின். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 13. அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது. அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது. ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 5th கொஷின். மக்களவைத் தேர்தலை நடத்துவது. மக்களவைத் தேர்தலை நடத்துவது. ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம். 15. நிதி மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவெடுப்பவர். நிதி மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவெடுப்பவர். ஆப்ஷன் டி சபாநாயகர். 16. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம். 17. முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். ஆப்ஷன் சி ஆளுநர். 18. மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர். ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். 19. சட்டங்களை செயல்படுத்துவது. சட்டங்களை செயல்படுத்துவது. ஆப்ஷன் பி நிர்வாகத்துறை. 20. சட்டங்களை நிலைநாட்டுவது. சட்டங்களை நிலைநாட்டுவது. ஆப்ஷன் சி நீதித்துறை. 21. மாநில நிர்வாகத்துறையின் தலைவர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர். ஆப்ஷன் பி ஆளுநர். 22. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 23. மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குபவர். மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குபவர். ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். 24. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். 25. மாநில சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர். மாநில சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர்.
ஆப்ஷன் பி சபாநாயகர். 26 தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 234. 27 உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 28 மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் சி ஆளுநர். 29 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ 17/11/1956. 30 மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு 154 1. 31 மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன் ஏ சர்க்காரியா குழு. 32 ஆளுநர் அறிவித்த அவசர கூட்டத்திற்கு மாநில சட்டமன்றம் எத்தனை மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆளுநர் அறிவித்த அவசர கூட்டத்திற்கு மாநில சட்டமன்றம் எத்தனை மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆப்ஷன் பி 6 மாதம். 33 மாநில அரசாங்கத்தின் தலைவர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் ஆப்ஷன் டி முதலமைச்சர். 34 அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் ஆப்ஷன் பி முதலமைச்சர். 35 சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்தவர். சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்தவர் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். 36 ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 164 1. 37 மாநில சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர். மாநில சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் ஆப்ஷன் சி சட்டமன்ற உறுப்பினர்கள். 38 சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது தமது பதவியை இழக்காதவர். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது தமது பதவியை இழக்காதவர் ஆப்ஷன் பி சபாநாயகர். 39 சட்டமேலவையின் பதவிக்காலம். சட்டமேலவையின் பதவிக்காலம் ஆப்ஷன் டி நிரந்தர அவை. 40 சட்டமேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சட்டமேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 169. 41 உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் ஆப்ஷன் ஏ சென்னை உயர் நீதிமன்ற வளாகம். 42 மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம். மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் ஆப்ஷன் டி டெல்லி. 43 உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறித்த சட்ட திருத்தம். உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறித்த சட்ட திருத்தம் ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். 44 இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 45 உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. 46 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1885. 47 ஏஓ ஹியூம் ஒரு ஆங்கிலேய ICS அதிகாரி. 48 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியாக அதாவது வைஸ்ராய் நியமிக்கப்பட்டவர். 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ஹர்ஷன் பிரபு.
49. சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம். சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ வங்க பிரிவினை. 50. சுதேசி காலத்தில் லால் பால் மூவர் என்று குறிப்பிடப்பட்டவர்களில் தவறானவர் யார்? சுதேசி காலத்தில் லால் பால் மூவர் என்று குறிப்பிட்டவர்களில் தவறானவர் யார்? ஆப்ஷன் பி நவ்ரோஜி. நெக்ஸ்ட்டு 51. வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பலின் பெயர். வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பலின் பெயர். ஏ காளியா, பி லாவோ, சி ஏ மற்றும் பி சரி, டி அனைத்தும் தவறு. சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி. 52. தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள். தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள் ஆப்ஷன் ஏ சுயராஜ்யம். 53. 1914 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். 1914 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி பூபேந்திரநாத் போஸ். 54. 1916 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். 1916 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ லக்னோ. 55. முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார்? முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார்? ஆப்ஷன் சி பூனே. 56. அன்னிபெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. அன்னிபெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் சி 1916. 57. 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர். 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட். 58. இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுக செய்த சட்டம். இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுக செய்த சட்டம் ஆப்ஷன் பி 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். 59. சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு. சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1929. 60. லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமான நிகழ்வு. லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமான நிகழ்வு ஆப்ஷன் ஏ சைமன் குழு வருகை. 61. ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு. ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 31/12/1929. 62. காந்தியடிகள் தண்டி யாத்திரையை எங்கிருந்து தொடங்கினார்? காந்தியடிகள் தண்டி யாத்திரையை எங்கிருந்து தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ சபர்மதி. 63. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 64. மதுரை காந்தி என அழைக்கப்படுபவர். மதுரை காந்தி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ NMR சுப்பராமன். 65. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக கருதியவர். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக கருதியவர் ஆப்ஷன் சி அல்லூரி சீதாராம் ராஜு. 66. முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர். முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் ஆப்ஷன் பி ராம்சே மெக்டொனால்ட். 67. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் ஆப்ஷன் டி 5/3/1931. 66. சட்டமறுப்பு இயக்கமானது எதுவரை நீடித்தது? சட்டமறுப்பு இயக்கமானது எதுவரை நீடித்தது? ஆப்ஷன் பி 1934. 69. காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆப்ஷன் பி பூனா ஒப்பந்தம். 70. ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1917. 71. கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள். கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஏ MN ராய் மற்றும் டாங்கே. பி
முஷாஃபர் அகமது, சி. எம். சிங்காரவேலர், டி. அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 72 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்ற இடம். 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி கான்பூர். 73 தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு ஆப்ஷன் சி சென்னை வாசிகள் சங்கம். 74 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி. 75 சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசிமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1891. 76 சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தவர். சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தவர் ஆப்ஷன் சி பி ஆனந்த சார்லு. 77 இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. 78 இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள். இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் ஆப்ஷன் சி 607. 79 வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவிய இடம் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. 80 அன்னிபெசன்ட் தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்ல தொடங்கிய செய்தித்தாள். அன்னிபெசன்ட் தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்ல தொடங்கிய செய்தித்தாள் ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா காமன்வீல். 81 சி.வை. தாமோதரனின் காலம். சி.வை. தாமோதரனின் காலம் ஆப்ஷன் ஏ 1832 to 1901. 82 தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி எஃப்.டபிள்யூ. எல்லிஸ். 83 பரிதிமாற் கலைஞர் பிறந்த இடம். பரிதிமாற் கலைஞர் பிறந்த இடம் ஆப்ஷன் சி மதுரை. 84 தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள். 85 ஞானசாகரம் எனும் பத்திரிகை பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது. ஞானசாகரம் என்ற பத்திரிகை பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அறிவுக்கடல். 86 முதன்முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி. முதன்முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி ஆப்ஷன் பி நீதி கட்சி. 87 பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம். பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம் ஆப்ஷன் பி சுயமரியாதை இயக்கம். 88 மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியவர். மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியவர் ஆப்ஷன் பி பெரியார். 89 இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களை பொறுத்துக. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். 1936, 1930, 1926. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2, 1. 90 ஜாதி ஒழிப்பு எனும் நூலை எழுதியவர். ஜாதி ஒழிப்பு எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பி.ஆர். அம்பேத்கர். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கொடுத்துருக்கோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 91 நெசசரி என்ற சொல்லில் ஆங்கில அகராதி வரிசைப்படி எத்தனை இணைகள் அமைந்துள்ளன. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக என்ற வரிசையில் அமைந்திருக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1. செகண்ட் கொஷின், ப்ரீஆம்பிள் என்ற சொல் ஆங்கில அகராதி வரிசைப்படி எத்தனை இணைகள் அமைந்துள்ளன. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக என்ற வரிசையில் அமைந்திருக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் பி 2. 93 எந்துஸ்டிக்ஸ் என்ற சொல் ஆங்கில அகராதி வரிசைப்படி எத்தனை இணைகள்
அமைந்துள்ளன. மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் என்ற வரிசையில் அமைந்திருக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி 3. 94. ஏ பியை விட 10 வருடங்கள் மூத்தவர். எக்ஸ் வருடங்களுக்கு முன்னால் ஏ பியை போல 2 மடங்கு வயதானவர். இப்போது பியின் வயது 12 ஆனால் எக்ஸை காண்க. ஏ பியை விட 10 வருடங்கள் மூத்தவர். எக்ஸ் வருடங்களுக்கு முன்னால் ஏ பியை போல 2 மடங்கு வயதானவர். இப்போது பியின் வயது 12 ஆனால் எக்ஸ் காண்க. சரியான விடை ஆப்ஷன் பி 2. 95. 4 சகோதரர்களின் சராசரி வயது 7 வருடங்கள். தாயின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 6 வருடங்கள் கூடுகின்றது எனில் தாயின் வயது என்ன? 4 சகோதரர்களின் சராசரி வயது 7 வருடங்கள். தாயின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 6 வருடங்கள் கூடுகிறது எனில் தாயின் வயது என்ன? ஆப்ஷன் டி 37 வருடங்கள். 96. எக்ஸ் மற்றும் ஒய் வயதுகளின் வித்தியாசம் 12 வருடங்கள். எக்ஸ் என்பது ஒய்யை வயதைப் போல 3 மடங்கு எனில் ஒய்யின் வயது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 6. கீழ்கண்ட படத்தை கவனி. பௌதீகம் மற்றும் கணிதம் படித்து வேதியியல் படிக்காத மாணவர்களை குறிக்கும் இடம். இந்த படத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடியதை பௌதீகம், வேதியியல், கணிதம் படித்தவர்களோட தகவல்கள் கொடுத்துருக்காங்க. கீழே அட்டவணையில் இதுக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ டி. நெக்ஸ்ட்டு கீழே அட்டவணையில் 3 மாநிலங்களின் கற்றோர் கல்லோதர்களின் எண்ணிக்கை ஆயிரங்களிலும் விழுக்காடுகளிலும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவைகளை படித்து வினா எண் 98, 99, 100 இந்த வினாக்களுக்கு விடையை கூறவும். மாநிலங்கள், மக்கட்தொகை, கற்றோர், கல்லோதர், கற்றோரோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 49,343. அதில் கற்றோர் 6,421 பேர். மகாராஷ்டிராவில் கற்றோர் 4,068. கல்லாதோர் 16,790. மேற்கு வங்காளத்திலோட மக்கள் தொகை 60,314. கற்றோரோட விழுக்காடு 16.1%. இப்போ தமிழ்நாட்டில் கற்றோரின் விழுக்காடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 13.01%. மகாராஷ்டிராவில் கற்றோரின் விழுக்காடு ஆப்ஷன் ஏ 19.5%. 100. மேற்கு வங்காளத்தில் கற்றோரின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 9,710. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க.